Hi, welcome to my channel Fitty 50. இன்னைக்கு நம்ம 5th day of series 19ல இருக்கும். ஃபுல் பாடிக்கான எக்ஸசைஸ் தெரிஞ்சுக்க போறோம்னால இல்லையா, அதனால நான் உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, ஒரு ஜம்ப் பண்ணி ஸ்குவாட் பண்ணி தரையை தொட்டுட்டு வரணும். ஒவ்வொரு கையால ஃபர்ஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் 2 கையும் சேர்த்து பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா பண்ண முடியிற எக்ஸசைஸ் தான். பண்ணி பாருங்க, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதோட பெனிஃபிட்ஸ் தான் சொல்றேன். ஓகே, ஸ்டே டியூன்ட். பாருங்க, கால் ஃபர்ஸ்ட் கிட்டக்க இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு ஜம்ப் பண்ணும்போது கீழேயும் உட்காருவோம். அப்புறமா கையால இதை டச் பண்ணணும், தரையை. எல்லாமே சேர்ந்து பண்ண போறோம். பாருங்க, திருப்பி வரும்போதும் ஒரு ஜம்ப் பண்ணிட்டு தான் எழுந்துக்கும். அதாவது தரையை டச் பண்ணிட்டு எழுந்துக்கும் போதும் ஒரு சின்ன ஜம்ப், அவ்வளவு. இப்போ இந்த கையால டச் பண்ணுவோமா? ஓகே, ஸோ இப்போ இந்த பக்கம் 5 தடவை, இந்த பக்கம் 5 தடவை தனித்தனியா பண்ணோம் இல்லையா? இப்போ ஆல்டர்னேட்டா, அதாவது ஒரு தடவை இந்த பக்கம், அடுத்த தடவை இந்த பக்கம், ஆல்டர்னேட்டா மாத்தி மாத்தி ஃபாஸ்டா பண்ண போறோம். பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 10 தடவை 2 சைடும் 5 பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த வேரியேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 கையாலையும் பண்ண போறோம். ட்ரை பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. முடிச்சிட்டோம். இப்போ இதோட பெனிஃபிட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாமா? பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸசைஸால நம்ம ஜம்ப் பண்ணி ஸ்குவாட் பண்ணி தரையை டச் பண்ணிட்டு வரோம் இல்லையா, அதனால ஃபுல் பாடிக்கும் சர்க்குலேஷன் அதிகப்படுத்துகிறோம், ஸ்டாமினாவை அதிகப்படுத்துவோம். நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும் எப்படி இது மூச்சரைச்சு தான் நம்ம பண்ண முடியும். அது தவிர்த்து கோர் மசில்ஸ் எல்லாம் என்கேஜ் பண்ணுறோம். நம்ம ஒரு கையால் டச் பண்ணும்போதும் சரி, 2 கையால் டச் பண்ணும்போதும் சரி, வயிறு பகுதி நல்லா ஆக்டிவேட் ஆகும். பின் பக்கம் பேக், கீழ் மசில் நல்லா உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஃபீல் ஆகும். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்ட்ரென்த்தை கூட்டக்கூடிய ஃபுல் பாடிக்கே இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பலத்தை ஏற்றக்கூடும். அது தவிர்த்து காலில் இருக்கிற அத்தனை ஜாயின்ஸையும் நம்ம மடித்து எழுந்து நிற்கிறதால ஹிப்ல இருக்கிற ஜாயின்ஸ், கால் முட்டில இருக்கிற ஜாயின்ஸ், கீழ் காலில் இருக்கிற ஜாயின்ஸ் அத்தனையும் இன்வால்வ் பண்றோம். கையில இருக்கிற மசில்ஸ் அண்ட் ஜாயின்ஸையும் டச் பண்ணிட்டு நம்ம மேலே கொண்டு வரதால இதையும் இன்வால்வ் பண்றோம். ஓவராலா பார்த்தா இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம உடம்ப நல்லா பேலன்ஸ் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி கொண்டு வரதால உடம்புக்கு மட்டும் இல்லாம பிரெயினுக்கும் நல்ல ஒரு எக்ஸசைஸா தான் இருக்கும். இருதய துடிப்பு அதிகப்படுத்தி, ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி, உடம்புல இருக்கிற அத்தனை மசில்ஸையும் இன்வால்வ் பண்ணி, காலில் நிறைய ஜாயின்ஸையும் இன்வால்வ் பண்ணி, கையில் இருக்கிற மசில்ஸ் எல்லாமும் இன்வால்வ் பண்ணி, கோரெல்லாம் என்கேஜ் பண்ணி, இது தவிர்த்து பிரெயின் ஃபங்க்ஷனையும் அதிகப்படுத்தக்கூடிய, வெயிட் லாஸையும் என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் வீட்டுக்குள்ளேயும் பண்ணலாம், வெளியிலையும் பண்ணலாம். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய இந்த எக்ஸசைஸை நீங்கள்லாம் தொடர்ச்சியாக இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. நாளைக்கு இந்த சீரீஸில் போட்டு அத்தனை எக்ஸசைஸையும் ஒன்றா உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா ரேப் அப் டே இல்லையா? அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் Fitty 50. பாய்.